பிளாக் மூன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் கேட்கவிருப்பது வினோத வாகன சட்டங்கள். இந்த உலகில் உள்ள அனைத்து கார் ஓட்டுவது தொடர்பாக பல வித்தியாசமான சட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றன. அப்படி சில நாடுகளின் வினோதமான வாகன சட்டங்கள் பற்றி இங்கு காண்போம். முதலில், ரஷ்யாவில் அழுக்கான கார் ஓட்ட அனுமதி இல்லை. அவ்வாறு அழுக்கான காரை ஓட்டி பிடிபட்டால் இந்திய மதிப்பில் ரூபாய் 1724 அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். இரண்டாவது, பெரும்பாலான நாடுகளில் வாகனம் ஓட்டும்போது குடிப்பதற்கு அனுமதி இல்லை. ஆனால் சைப்ரஸ் நாட்டில் வாகனம் ஓட்டும்போது எந்த பானமும் குடிப்பது அல்லது சாப்பிடுவது சட்டவிரோதமாகும். இந்த தவறை செய்து பிடிபட்டால் ரூபாய் 7727 இந்திய மதிப்பில் அபராதமாக செலுத்த வேண்டியிருக்கும். அடுத்து, ஸ்வீடன் நாட்டில் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை இரவு மற்றும் பகல் எப்போதும் எரிய விட வேண்டும். எதற்காக? அங்கு குளிர்காலத்தில் பகலில் கூட சுற்றுப்புற வெளிச்ச அளவு குறைவாக இருப்பதே இதற்கு காரணம். அடுத்த நாடு ஜப்பான். ஜப்பான் நாட்டில் போதையில் ஓட்டுநர் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் அவருக்கு மட்டும் அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படுவதில்லை, உடன் பயணிப்பவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும். அதாவது வாகனம் ஓட்டுபவருக்கு மட்டும் அபராதமும் சிறை தண்டனையும் தருவதோடு அவருடன் பயணிப்பவர்களுக்கும் அபராதமும் சிறை தண்டனையும் ஜப்பான் நாட்டில் வாகன ஓட்டும் சட்டமாக உள்ளது. புரிந்ததா? அடுத்து, அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் தேவையில்லாமல் ஹாரன் ஒலி எழுப்புவது சட்ட விரோதமானது. அதற்கு அமெரிக்க டாலரில் $350 வரை அபராதம் விதிக்கப்படலாம். அடுத்து, சுவிட்சர்லாந்து நாட்டில் ஞாயிற்றுக்கிழமைகளில் காரை கையால் கழுவுவது சட்ட விரோதமானது. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக கருதப்படுவதே இதற்கு காரணம். அடுத்த நாடு பெலாரஸ் நாட்டில் 2 சக்கரங்களுக்கு மேல் உள்ள வாகனங்களில் சொந்தமாக தீயணைக்கும் கருவியை எடுத்துச் செல்வது கட்டாயமாகும். மேலும் காரில் முதலுதவி பெட்டி, எச்சரிக்கை முக்கோணம், காரின் வெளிப்புற விளக்குகளுக்கான உதிரி பாகங்கள், தவறாக கூறிவிட்டேன், உதிரி பல்புகள், முகப்பு விளக்குகள், விளக்கு மாற்றிகள், ஸ்டெப்னி போன்ற பொருட்களும் அவசியம் இருக்க வேண்டும். பிலிப்பைன்ஸில் விரும்பிய நாளில் வாகனம் ஓட்ட முடியாது. வாகன உரிமை எண் 1 அல்லது 2இல் முடிவடைந்தால் திங்கட்கிழமை அன்று வாகனம் ஓட்ட அனுமதி இல்லை. எனக்கு தெரிஞ்ச சில நாடுகளில் இருக்கிற வாகன சட்டங்கள் பற்றி கூறியிருக்கேன். மிகவும் நன்றி, வணக்கம். பிளாக் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.